ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜுஜுட்சு கைசன் அப்டேட்ல வந்த ரியோமி சுகுனா பண்டில் தான் எடுக்க போறோம். நான் வந்து இந்த அனிமே பார்த்ததில்லைங்க கைஸ், என்ன பேர் தப்பா சொன்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த பண்டில் தான் எடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இது வந்து பிரைம் லெவல் 7க்கே இருக்கவங்க வந்து இது எப்போ 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு வந்து நம்ம வந்து இன்னைக்கு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு நேற்றுக்கு வந்தது, நம்ம இன்னைக்கு தான் எடுத்திருக்கோம். இப்போ புதுசாக டாப்அப் இவெண்ட் வேறு வந்திருக்கு, 100% போனஸு. நம்ம இது போடலாமா, மந்த்லி போடலாமா? மந்த்லி போட்டால் தான் கைஸ், ஆனால் அதிக டைமண்ட் கிடைக்கும், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது. அதனால் நம்ம வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், 1000 டைமண்ட் இதில் டாப்அப் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 1000 டைமண்ட் அதில் வரும். 1000 டைமண்ட் வருமா? கூட வரல. கிளைம் பண்ணணும்ல. அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், ஒரு ஸ்பின் பண்ண வந்து போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியர் கேஷ் பண்ணிக்கலாம். ஐயோ, இதுக்குள்ளே போகுது கைஸ், கை கிளியர் கேஷ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் குறைன்னு தான் கேட்கும். அதனால கொஞ்சம் தப்பாக இருந்துக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபோனில் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து சின்ன பையன் தான், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நியூலாக்கா வச்சுக்கலாம். நியூலாக்கா வச்சுட்டு நம்ம ஸ்பின் பண்ண போகலான்னு இப்போ இவ்வளோ வந்து 1229 டைமண்ட் இருக்குது. இதில் கொடுக்குறான்னு பார்ப்போம். இப்படி கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்கல அப்படின்னா மிச்சம் இருக்க 1000 டைமண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பண்டில். 2 பண்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து கொடுத்துருக்கானுங்க, இன்னொன்று வந்து போனஸாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து கோல்டு ராயில் 10 ஸ்பின்னு, அப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னு பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து டோக்கன் இல்லை, இன்னொரு ஸ்பின்னு பண்ணிக்கலாம். கோல்டு ராயில் டோக்கன் இருக்கிறதுனால ஒன்றும் பார்க்காம பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் தான் பண்ணிப்போம். ஆனால் அப்போ தான் வந்து கன்னா நம்ம நிறையா ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்போம். ஃபஸ்ட்டு 5 டோக்கன் வந்து நம்ம ஒரு ஸ்பின்னாக பண்ணிட்டு அப்புறமா டோட்டலாக பண்ணிக்கலாம். சரி, இதிலே கொடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஆனால் ஒவ்வொரு ஆசைலாம் 2 டோக்கன் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கான். ஒரு டோக்கனாக தராங்க இதில். நான் யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்னா பிரைம் லெவலில் இருக்கவங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லை, நல்லா யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன். நிறைய பேருக்கு விழுந்துருக்கு. இந்த ஃப்ரீஸ் பில் அந்த வாய்ஸ் பேக்காச்சும் தாங்கலாம்டா. வாய்ஸ் பேக்குக்கே 40 டோக்கன் தேவைப்படுது. இல்லை காய்ச்சி நம்ம பேர் 2 பண்ணிட்டு வந்துடலாம். இதுலேயும் 2 ஸ்கில் போட்டுக்கலாம். எனக்கு பேர் பயமாக இருக்குது, இதிலே ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னங்க இது 5 ஸ்பின்ல 1 டோக்கன் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கான். 6 டோக்கன் தான் வந்திருக்கான். பட்டில் ஊந்துச்சா? அதான பார்த்தேன், எப்படா இருக்குள்ள தருவீங்களே அப்படின்னு நினைச்சேன். 10 டோக்கன் கொடுங்க, இந்த பண்டில் கூட வரும். 10 டோக்கன் தாங்க, அது போதும். 10 டோக்கன் யோசிச்சு பாருங்க கைஸ். ஒரு ஸ்பின்னுக்கு அவங்க 10 டோக்கன் கொடுத்தானே எப்படி இருக்கும்? ஐ மீன், நான் மொத்தமாக 10 டோ இல்லை, அந்த ஒரு 10 டோக்கன் இருக்குல்ல, அது கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆசை தான், எப்படி நடக்காது அது. ஒரு 10 டோக்கனாவது கொடுங்கடா. இது வரைக்கும் ஒரு வாய்ஸ் பேக் கொடுத்துட்டாங்க கைஸ். நான் வாய்ஸ் பேக் கொடுத்துட்டாங்க கைஸ். இது வரைக்கும் ஒரு 10 டோக்கன் கூட தெரியலாங்க கைஸ். எவ்வளோ டைமண்ட்? 300 டைமண்ட் போயிருக்கு இது வரைக்கும். 300 டைமண்டு ப்ளஸ் 35 இவ்வளோ டைமண்ட் போயிருக்கு கைஸ். 10 டோக்கன் கொடுங்கடா. பண்டில் கூட எனக்கு 10 டோக்கன். இன்னும் அந்த வாய்ஸ் பேக் திருப்பி கொடுங்கடா. டோக்கன் தருவாங்க தானே கைஸ்? எவ்வளோ டோக்கன் தருவாங்க? எடுக்கிறது 40 டோக்கன் அப்படின்னா இதுக்கு பாதி தருவாங்களா? ஆனால் 20 டோக்கனா? ஆமாங்க கைஸ், 20 டோக்கன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். டோக்கனாச்சும் அதிகமாக கொடுங்களாண்டா. எப்படி ஒரு 5 ஸ்பின்னுக்கு 1 டோக்கனாச்சும் கொடுத்துட்றாங்க கைஸ். என்ன பண்ணலாம்? இப்போ போய் கிளியர் கேட்ச் கொடுத்து வந்துடலாம் கைஸ். எனக்கு வேறு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது வேறு. அதுக்குள்ளே போனாலே அது லோடிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், உள்ளே போனாலே இந்த லோடிங் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து வீடியோ கட் பண்ணி தான் திருப்பி ஆன் பண்ணி போடுறேன். பாஸ் பண்ணி தான் திருப்பி ஆன் பண்ணி போடுறேன். பாருங்க கிடைக்கவே மாட்டேங்குதுங்க.
நீங்கள் இந்த பண்டில் ஸ்பின் பண்ணீங்களா? எத்தனை டைமில் உங்களுக்கு விழுந்துச்சு? யாருக்கா அந்த 10 டோக்கன் கொடுத்தாங்களே அதிலே யாருக்கா விழுந்துச்சான்னு சொல்லுங்க. எனக்கே நிறைய தடவை ஃப்ரீயெல்லாம் விழுந்துருக்கு. ஏற்கனவே நருட்டோ சாப்டர் 1ல் என்ட்ரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சாப்டர் 2ல் என்ன பண்டில் அது? ஐயோ பண்டில் பேர் வந்துருங்க. ஒபிட்டோ ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. 10 டோக்கன்லேயே கொடுத்துட்டானுங்க. வந்து பேடலில் வந்தது 9 அனிமேஷன் வந்து பேடலில் வந்தது, அது கொடுத்துட்டானுங்க எனக்கு ஃப்ரீயாகவே. ஐ மீன் பார்ட் 1ல் சொல்கிறேன் நான். இதுலேயே சார் கொடுப்பானுங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இது வரைக்கும் வந்த எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ ஸ்பின் பண்ணால் நான் ஒன்றுமே உள்ள பேடலிலுக்கோ உள்ளங்க. நம்பிக்கையாக எடுத்தேன் சரி ஏதாவது ஒரு பேடலில் கொடுப்பாங்க அப்படின்னு, ஆனால் ஒன்றும் கொடுக்கலங்க. அவ்வளோதாங்க. நம்மள்ட்ட டைமண்ட் தீர போகுது. நம்மள்ட்ட வந்து 2,244 டைமண்ட் இருக்குது. அது கோல்டு ரைஸ் பண்ணிட்டு போகலாங்க. என்னங்க இது இன்னொரு 1000 டைமண்ட் எடுத்துட்டு தான் வரணுமா? ஐயோ அது 2000 டைமண்ட் இதுக்கே வருமா? இது ஒரு என்ட்ரி வேற நான் எடுக்கலான்னு இருந்தேனே. உண்மையிலே அது பண்ண அன்லிமிட்டட் வாய்டு என்ட்ரி செம்மையா இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒர்த்து, நான் சொல்றேன் கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா இது வரைக்கும் வராத ஒண்ணு. இது வரைக்கும் வந்திருக்கிறது எதுக்குன்னா இட்டாச்சி அனிமேஷன் மட்டும்தான் அது மாதிரி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரியோமி சுக்குனா அது பண்ணா மல்வரின் ஷைனா அதுக்கும் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப நீங்க ஸ்குவாட்ல வந்தீங்கன்னா எப்படி அந்த இடமே ஃபுல்லா பிளாக்கா மாறிடுது. வாங்க 1000 டைமண்ட் எடுத்துக்கலாம். அந்த இடமே ஃபுல்லா பிளாக்கா மாறிட்டு வருதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த மல்வரின் ஷைன் அதுக்கும் அதே மாதிரி வந்ததுன்னா இதை விட்டுட்டு அதை எடுத்துடலாங்க. ஏன்னா இது அவ்வளோவா நல்லா அனிமேஷனு. வாங்க ஸ்பின் பண்ணிக்கலாம். இது உழ வேற மாட்டேங்குது, இது வேற கடுப்பா இருக்கு. கொடுத்துருவாங்களா வாய்ஸ் பேக்கு? ஐயோ ஏதாவது தாங்களாண்டா. பண்டில் டைரக்டா தந்தாங்கன்னா என்ன பண்றது இந்த டோக்கனை? க்ரோஸாக்கு இதே டோக்கன் தானே? ஆமா க்ரோஸாக்கு இதே டோக்கன் தான். இது க்ரோஸா வாங்கிக்கலாம். ஆனால் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. எஸ்டிடி கேமிங்லேயே அப்படிதான் கொடுத்தாங்க. எப்படின்னா கடைசி 200 டோக்கன் வர நேரத்தில் பண்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதான் நினைச்சேன், ஆசையா இருந்தேன். பார்ப்போம் நமக்கு அப்படி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கொடுத்துட்டானுங்கன்னா செம்ம சந்தோஷம். அப்படியே போய் க்ரோஸா கிளைம் பண்ணிக்கலாம். க்ரோஸாக்கு வந்து 250 டோக்கன் தானே. இதுக்கு எவ்வளோ டோக்கனு? 200 டோக்கனா? ஆமாம் 200 டோக்கன் தாங்க. 200 டோக்கன் தான். என்னது பண்டிலோட அதுக்கு அதிகமாக டோக்கன் தரானுங்க. சரி என்னங்க க்ரோஸா வேஸ்ட்டுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ டைமண்டுக்கு ஒர்த்து இல்லைங்க. இந்த பண்டில் ஒர்த்து தான். ஏன்னா பார்த்துக்கோங்க 2000 டைமண்டுக்கு இந்த பண்டில் கொடுத்தாலும் ஒரு பண்டில் 1000 இன்னொரு பண்டில் 1000 அப்படின்னு தான் இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நமக்கு 200 டோக்கன் வந்துருச்சு. அவ்வளோ அந்த வாய்ஸ் பேக்னா நமக்கு 200 டோக்கன் வந்துருச்சு தானே? இன்னும் வரலையா? வரல நம்ம வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்பின் போட்டு பார்ப்போம். இதில் கொடுத்தானுங்க நல்லா இருக்கும். டோக்கன்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்பின்னு ஒரு ஆசை தான் கொடுத்துட்டானுங்கண்ணா. கொடுக்கலங்க கைஸ். அவ்வளோதான். 219 இருக்கு. நம்ம 200 இருந்தால் போதும் நமக்கு. பரவாயில்ல பண்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த டவல் போட்டிருக்க பண்டல்லாம் பிடிச்சிருக்கு. சிக்ஸாக் பிடிக்கல. டவல் போட்டிருக்க பண்டல்லாம் பிடிச்சிருக்கு. ஓப்பன் பண்ணாங்க. நான் எக்யூப் ஆப்ஷன் காட்டில் நான் ஃபீமேல் கேரக்டர் வச்சுருக்கேண்ணா. அதாங்க காட்டில் ஒரு மேல் கேரக்டர் வச்சுக்கலாம். நம்ம இதே வாட்டு போட்டுமா பார்க்கலாம். தாங்க ட்ரோல் ஆகிட்டே இருக்கு. எனக்கு கட்டுப்பாகுது. டவல் பண்டில் வச்சுக்கோமா. இது ஸ்ப்ரிண்ட்டு ரூட் பாக்ஸ் எஃபெக்ட்டு அப்புறம் வேற என்னங்க ஜம்ப் எஃபெக்ட் இருக்குது. அவ்வளோதாங்க. பாய் காய்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் டேக் கேர்.